ஹலோ எவ்ரிவன், நான் சத்யா. வெல்கம் டு எஸ்எஸ் பிந்திகல் கிரியேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் டிசைன் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த டிசைன் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஸ்லீவ்ஸ் ரெண்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக் பார்ட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி மெட்டீரியல்ஸ் என்ன வேணும்னு பார்க்கலாம். சுகர் பீட்ஸ், அப்புறம் மீடியம் சைஸ் பீடு, இந்த மாதிரி சீக்வன்ஸ் கடையில் கிடைக்கும். இது வாங்கி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த டிசைன் பண்ண போகிறோம். சேம் ப்ளவுஸ் கலரில் காட்டனில் த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் 12 டபுள் த்ரெட் போட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் நெக்கில் இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் கேப் விட்டு இந்த மார்க்கரை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக் பார்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி 1/2 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட் மேலேயே தான் இந்த மீடியம் சைஸ் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்பவும் போல் ப்ளவுஸோட பேக் சைடு ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நாட் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ளவுஸோட லைனிங் ஃபேப்ரிக்கில் மட்டும் நீடில் குத்தி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. மறக்காமல் டபுள் நாட் போட்டுக்கோங்க. நம்ம ஒரு பாயிண்ட் மேக் பண்ணோம்ல, அங்கே நீடில் குத்தி இந்த மாதிரி ரைட் சைடு நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் பீடை நீடில் எடுத்துக்கோங்க. அந்த 2 பீடும் எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே குத்தி பேக் சைடு வெளியே எடுத்துக்கோங்க. பேக் சைடு இருந்து நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பிளேஸில் நீடில் வெளியே எடுத்துக்கிட்டு அந்த 2 பீடுக்குள்ளேயும் நீடில் விட்டு அந்த பீட்ஸ் எண்ட் ஆகிற பிளேஸில் குத்தி மறுபடியும் ராங் சைடு நீடில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம 1/2 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணுவோம்ல, அங்கே எல்லாமே 2 மீடியம் சைஸ் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நெக் பார்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக் பார்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் ப்ளவுஸோட பேக் சைடு 1/2 இன்ச் உள்ள தள்ளி நாட் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு இந்த பிளேஸில் நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் பீடை தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். 4 சுகர் பீட்ஸ் நீடில் எடுத்துக்கிட்டு அந்த 4 பீட்ஸும் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த பிளேஸில் நீடில் குத்தி ராங் சைடு நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போது அந்த 4 பீட்ஸ்க்கும் சென்டரில் நீடில் விட்டு ரைட் சைடு நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல 2 பீடு, அந்த 2 பீடுக்குள்ளே நீடில் விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நீடில் சுகர் பீடு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த 2 மீடியம் சைஸ் பீடு இருக்குல்ல, அந்த சென்டர் வரைக்கும் அந்த சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சேம் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் அந்த சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ண போகிறோம்.
நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. புதுசாக பார்க்குறவங்க வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ப்ளவுஸோட நெக் பார்ட் ஃபுல்லாக வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக் பார்ட் ஃபுல்லாக இந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து நான் இப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்பவும் போல் ப்ளவுஸோட பேக் சைடு வந்து நாட் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நீடில் வந்து இந்த 2 மீடியம் சைஸ் பீடுக்கும் சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து இந்த சீக்வன்ஸையும் அப்புறம் ஒரு சுகர் பீடையும் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீடில் வந்து ஒரு சீக்வன்ஸ் அப்புறம் ஒரு சுகர் பீடை வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சுகர் பீடை விட்டுட்டு அந்த சீக்வன்ஸ்குள்ளே மட்டும் வந்து நீடில் விட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. சீக்வன்ஸ்குள்ளே மட்டும் தான் நான் நீடில் விடுறேன். சீக்வன்ஸ்குள்ளே மட்டும் நீடில் விட்டு பேக் சைடு வந்து நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் வந்து ராங் சைடு இருந்து யூ ஷேப்பில் வந்து ஒரு டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணோம்ல சுகர் பீடை வச்சு, அதுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி நீடில் ரைட் சைடு எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து ஒரு சீக்வன்ஸு அப்புறம் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் பீடுக்கும் மேலே வந்து சென்டரில் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த யூ ஷேப்க்கு சென்டரில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ப்ளவுஸோட நெக் பார்ட் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக் பார்ட் ஃபுல்லாக வந்து இதே டிசைன் தான் ரிப்பீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி சிம்பிளாக ஆரி ஒர்க் டிசைன்ஸ் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.